கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு புதியதொரு மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 7 மாத கால அளவும் உங்களை என்னையும் ஆண்டவர் கிருபையாய் காத்து வந்தா. இந்த 8வது மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையா தந்த வாக்குத்தத்த வசனமாவது யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலையும் எந்த ஜனங்களிடத்திலையும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் நடுவே உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசமாயிருங்க. நிச்சயமா ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். முதலாவது நீங்கள் அதை என்ன செய்யணும்? ஒரு உடன்படிக்கை யாருக்கு ஆண்டவர் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, மோசேக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒருவேளை அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினா அதை அப்படியே அதிசயமாக நிறைவேற்றி தந்தார். அதே போல் ஈசாக்குக்கு உடன்படிக்கை பண்ணினா ஆண்டவர் அதை அப்படியே அதிசயமாக நிறைவேற்றி தந்தார். அதே போல் யாக்கோபுக்கு ஆண்டவர் அப்படியே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி வருகிறார். அதை அதிசயமாக நிறைவேற்றி வருகிறார். ஒருவேளை என் அன்பு பிள்ளைகளே, அதே அன்பு ரட்சகர் இங்கு மோசேக்கும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படி? பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலையும் எந்த ஜனங்களிடத்திலையும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் நடுவே உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலை, ஒரே ஒரு அதிசயம் நடக்கலைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? விசுவாசிங்க, நம்புங்க, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுங்க, நிச்சயமாக நடத்தி தருவா. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் இதற்கு ஆதாரமாக நம்ம வேதாமத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் மனோவாவின் குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். அதில் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் மனோவாவும் அவனுடைய மனைவியும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு அந்த கற்பத்தை கொடுப்பதற்கு முன்பதாகவே ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஒரு அழகான ஆண்டவர் அன்பு மகனை கொடுக்கிறார். யாரு? சிம்சோனை கொடுக்கிறார். அந்த மகனை கொடுத்து ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்குகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினார். அன்பு பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது, விசுவாசிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த ஜாதிகளிடத்திலையும் எந்த ஜனங்களிடத்தையும் செய்யப்படாத அதிசயத்தை உந்தனங்கள் நடுவே உனக்கு செய்வேன் என்று சொல்கிறான். நீங்கள் வசனத்தை கை கொள்ளுங்க, வசனத்தை விசுவாசிங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசிப்போம், நம்புவோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான். ஒரு அழகான தம்பதியினை 10 ஆண்டு காலம் ஆயிற்று. ஒருவேளை அவங்க அம்மா என்னாலும் சொல்லுவாங்க, தம்பி 10வது ஆண்டு ஆகிறது, கற்பம் இல்லைன்னா கட்டாயம் இந்த ஆண்டில் ஒரு பிள்ளையை நாங்கள் தத்தெடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீ வேற ஒரு மனைவியோடு வாழணும்னு சொல்லி சொந்த மாமியார் சொன்னாங்க, சொந்த அம்மா சொன்னாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அப்படி சொல்லும்போது அவருக்கு ஒரு ஷாக் ஆகும். நம்ம ஆலயத்தில் கைகோர்த்து நான் வாழ்வில் தாழ்விலும் துக்கத்திலையும் இன்பத்திலையும் அவளோடு நான் மரண பரியந்தமும் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு இந்த நாள் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு இந்த நாளில் நம்ம அம்மா விருப்பத்தின்படி இன்னொரு மனைவியோடு வாழவா, இன்னொரு பிள்ளையை தத்தெடுக்கவா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா. என் அன்பு பிள்ளைகளே, 2 பேரும் கைகோர்த்து ஜெபித்தார்கள், 2 பேரும் போராடி ஜெபித்தார்கள், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தார்கள், நடு இரவில் காத்திருந்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அழகான ரெட்ட குழந்தையை கொடுத்து ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்கினார். ரெட்ட குழந்தை 10 ஆண்டுகளுக்கு பின்பு பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலையும் எந்த ஜனங்களிடத்திலையும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் நடுவே உனக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி செய்தார். விசுவாசித்தாங்க, நம்புறாங்க. கர்த்தர் அந்த உடன்படிக்கையை ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டாங்க.
அதை ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்தான். அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட நீங்கள் இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்குறீங்களா? இன்னும் எனக்கு ஒரு வேலைக்கு வழி இல்லையே என்று கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் தாமதமாகி கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்ப்பத்தின் கனி என் பிள்ளைக்கு கிடைக்கிறே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு பொறுத்துணையோடு கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் காத்திருக்கிறதுக்குரிய நற்பலனை பெஸ்ட்டாக பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் தரும்போது பெஸ்ட்டாக செய்வார், அதிசயமாக செய்வார். அவர் செய்யும்போது ஆச்சரியமாக செய்வார். ஆனால் நீங்கள் அதை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக பொறுமையாக காத்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த மனோபாவின் குடும்பத்துக்கு தேவ தூதர்களை கொண்டு சொன்னார். அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் தரிசனத்தின் வாயிலாக தேவ தூதர்கள் மூலமாக உங்களுக்கும் செய்வார். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும். அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக ஆண்டவர் மனோபாவின் குடும்பத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அழகான ஆண்டவர் சிம்சோனை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறான். எப்படி ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்தாரோ, எப்படி அன்னாளுக்கு எல்கானாவை கொடுத்தாரோ, எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு சாராளை கொடுத்தாரோ, அதே போல் உங்கள் குடும்பத்திலையும் ஒரு நல்ல ஏற்ற துணையை கொடுத்து உங்கள் குடும்பத்தையும் திருப்தி ஆக்குவா. பயப்படாதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. ஜெபிப்போமா? துதிப்பேன் தேவனே, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் தேவனே, துதிகள் மத்தியில் வசிப்போனே. அதிசய மாணவனே, அதிலும் மேலானவனே. அதிசயமானவனே, அதிலும் மேலானவனே. துதிப்பேன் தேவனே, துதிகள் மத்தியில் வசிப்போனே. பரிசுத்த உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜெபித்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகள், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் உங்கள் ஜாதிகள் மத்தியில், உங்கள் ஜனங்கள் மத்தியில் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கையை எனக்கு நீங்க தந்திருக்கீங்கய்யா, தருவேன்னு சொன்னீங்களாப்பா, அதை நிறைவேற்றி தாங்கன்னு கேளுங்க. நிச்சயமா நிறைவேற்றி உங்க கண்ணீரை துடைப்பா, உங்க காயத்தை ஆற்றுவா, உங்களை ஒரு உயிருள்ள சாட்சியா நிறுத்துவா. உங்க குடும்பத்தையும் மற்ற ஜனங்கள் மத்தியில ஒரு அற்புத சாட்சியா நிறுத்துவா. பயப்படாதீர்கள். இந்த மாதத்துல நீங்க அதிசயத்தை காணப்போகிறீங்க. நிச்சயமா விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.